ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் மான் பார்க் தான் போகிறோம். ஏன் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஸோ அதனால் அங்கே போகிறோம். நம்ம திருச்சியில் அம்மா வீட்டில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான மழை, அதான் வீடியோ எடுத்திருந்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். வாங்க போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல திருச்சியில் மழைங்க. இப்போ தான் ரெயின் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. தூரல் 2-3 விழுந்துட்டு இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வெயிலுக்கு அப்புறம் ரெயின் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்னால எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. எலெக்ஷன் முடிஞ்சு எங்கள் ஊருக்கு பார்த்தீங்கன்னா ரோடு போட வந்திருக்காங்க. ஜல்லிலாம் குட்டி பாவம் அந்த ஆடு மாடெல்லாம் நடக்கவே முடியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. மனுஷங்க நம்மளாலே நடக்க முடியல. இன்றைக்கி பர்த்டேன்றதுனால இன்றைக்கி ஸ்பெஷலாக பிரியாணி தான் செஞ்சேன். நானே இன்றைக்கி செஞ்சேன். ஓகே அப்படி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாய்லரில் பிஹெச்எல் டவுன்ஷிப் ஏரியாவில் இருக்குது மான் பார்க். வந்து திருச்சியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பஸ்ஸில் வந்து இறங்கியாச்சு. நம்ம அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போவோம். ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஆட்டோ போனீங்கன்னா ஒரு 50 வந்து கேட்பாங்க. பஸ்லேருந்து இறங்கி நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். இது ஏரியா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப்பில் கூட வரும். பிஹெச்எல்ல அந்த பார்க் நேம் வந்து புத்தாயிரம் பூங்கான்னு போட்டிருக்கோம். ஆனால் பொதுவாக இல்லைன்னு சொல்கிறது மான் பார்க் தான் சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் டேஸில் போனது இங்கெல்லாம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா டிக்கெட்டு, சின்ன பசங்களுக்கு 5 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ட்ரெயினுக்கு வந்து உள்ளே டிக்கெட் எடுக்க சொல்லிட்டாங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் மான்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பார்க் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக கிட்ஸுக்கெலாம் இருக்க மாதிரி ஒன்றும் தெரியல. நிறைய பொருள் வந்து டேமேஜ்டாகவே இருந்துச்சு. பசங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். மான்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். உள்ளே நிறைய இருந்துச்சு. இங்கே ஃப்ரண்ட்லேயே முன்னாடிலாம் வந்து நிற்கும். நான் முன்னாடி காலேஜ் படிக்கப்போ வந்தப்பெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் உள்ளேயே இருந்துச்சு. அப்புறம் கூப்பிட்டோம். ரொம்ப நேரம் கூப்பிட்டதுக்கப்புறம் ஒன்று வந்துச்சு. அப்புறம் அங்கே மரத்தில் இருந்து விழுந்த இலையெல்லாம் எடுத்து கொடுத்தோம். அப்படி சாப்பிட்டுட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே ஒரு 1/2 hour கிட்ட அந்த இதுக்கிட்டே நின்று பேசிகிட்டு இருந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். அழகாக அதுவும் நம்ம பேசுறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் திருச்சியில் இருந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இன்வைட் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணலாம். விளையாட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. இங்கே இந்த இடத்துல இந்த ஏரியாவில் கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து 6 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம். அப்போ கொஞ்சம் கும்பல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ட்ரெயினுக்கு டிக்கெட்டு. உள்ள பார்க்கில் என்ட்ரி ஃபீஸ் வந்து பெரியவங்களுக்கு 10 ரூபா தான். அப்புறம் பையன் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் நம்ம தான். பெரிய பையன் வந்து அவங்க தங்கச்சி வீட்டில் அங்கே சித்தி வீட்டில் இருக்கிற அவங்க சென்னையில். சின்ன பையன் மட்டும்தான் வந்திருந்தான். நல்லா அங்கே 2-3 பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்த்து விளாண்டுட்டு இருந்தான். எனக்கு பர்த்டே தான், ஆனால் அவர் தான் என்ஜாய் பண்ணார். பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ஏதாவது ட்ரெயின் ரூட்டு. டைம் ஆகலை, 5 மணி தான் ஆயிருந்துச்சு. நாங்கள் அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். மெயின்டெனன்ஸ் அவ்வளோவா ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப க்ளீனாலாம் எதுவும் ஏரியாவே எதுவுமே இல்லை. அது மாதிரி இருந்துச்சு ஏரியாலாம். க்ளீன் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் வச்சுருக்காங்க, கொஞ்சம் ரிப்பேர் ஆகாமல் அந்த மாதிரி இருந்துச்சு. பசங்க அதில் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. நானும் பார்த்துட்டு பெரிய பையன் சின்ன பையன் ஏறி போகிறான் மேலே. பெரிய பசங்க எல்லாருமே விளாண்டுட்டு இருந்தாங்க. அந்த ஒன்றும் அந்தளவுக்கு விளையாடுற மாதிரி ஒன்றும் அந்த திங்ஸ் நிறையா இல்லை. ஸோ இருக்கிறத வந்து பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. கிட்ஸ் வந்து விளாட கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் 6 மணி ஆகவும் ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் டிக்கெட்லாம் ஏறிட்டு வந்து உட்காந்தாச்சு. சின்ன பையன் பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டே இப்படி வந்துட்டு இருந்தான். அந்த மான் இருக்கிற ஏரியாக்கிட்டெல்லாம் பக்கத்தில் போகும். உள்ள ஒழுங்கு பார்த்தாலே தெரியும். அங்கே ஒன்று இருந்துச்சு. உள்ளே போக போக நிறைய இருந்துச்சு. இவ்வளோ மான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நாங்கள் மெயின்டெனன்ஸ் இருந்தால் இன்னுமே பார்க் வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து மெயின்டெனன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் தேவலாம். அந்த மாதிரி தான் என்னோடய இது வந்து ஃபீட்பேக். இது தான். நீங்கள் போயிருக்கீங்களா என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். உள்ளே ஃபுல்லாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். உள்ளே நிறைய மான் இருந்துச்சு. அங்கே மயில் கூட ஒன்று இருந்துச்சு. நான் ஜூம் பண்ணேன். ட்ரெயின் வந்து ரொம்ப தூரம் உள்ள, அதாவது ஸ்லோவாக தான் போகுது. மெயின்டெனன்ஸ் இல்லைன்றதுனால ரொம்ப வைப்ரேஷன்லாம் நிறைய இருந்துச்சு. குலுக்கி தான் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் போனாங்க. ஃபுல்லாக அந்த இடத்து டேர்னிங்லாம் வந்து ஆப்போசிட்டில் இந்த சைடு வந்து வளைஞ்சு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த முன்னாடியே காமிச்ச மாதிரி இந்த பாலத்தின் கீழே இந்த இடத்துலலாம் போகும்.
அது கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு பசங்களோடு போகும்போது. நானும் சின்ன பிள்ளை மாதிரி அதில் ஏறி போயிட்டு இருந்தேன். என் பையனோட எங்கள் அம்மா வந்து வரேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா நானும் பையன் மட்டும் 3 பேர் மட்டும் தான் போயிருந்தோம். பெரிய பையன் சென்னையில் அவங்க சித்தி வீட்டில் இருக்கார். ஸோ அதனால் நாங்கள் மட்டும் போயிருந்தோம். சரி வீட்டில் போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபன்னாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். எங்கே போகிறதுன்னு தெரியல. சரி போவோம் இங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்தது. இங்கே எல்லாம் ரைடெல்லாம் முடிச்சு இறங்கியாச்சு. ஸோ ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரே ஒரு ஷாப் தான் இருந்துச்சு. அங்கேயும் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ ஒரே ஒரு பாப்கார்ன் மட்டும் வாங்கி அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தோம். வெளியிலேயும் ஒன்றும் திங்ஸ் ஒன்றும் இல்லை. இந்த சின்ன சின்ன ஒருத்தர் தான் உட்காந்து இருந்தார் இந்த விளையாட்டு ஜாமான்லாம் பிள்ளைங்களை கவர் பண்ணுறதுக்காக. இதான் அந்த பார்க்கு புத்தாயிரம் பூங்கான்னு சொல்லிட்டு பிஹெச்எல் டவுன்ஷிப் ஏரியாவில் இருக்குது. அந்த கை இருக்கும்ல, அது கைக்கு ஆப்போசிட் ரோடு, இந்த மெயின் ரோடு இதுதான். நாங்கள் அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 6:45 அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு. அங்கே நாங்கள் பார்க்லேருந்து வெளில வரும்போது போகும்போது 5 மணிக்கெலாம் போயிட்டோம். விளையாடலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றனால சீக்கிரமாக கிளம்பியாச்சு. நம்ம இப்போ வந்து இறங்கியாச்சு, வீட்டுக்கும் வந்தாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.